வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்லொலி. இது மாதிரி இதுக்கு முந்தின எபிசோடு சின்ன எபிசோடு வந்து போட்டிருப்பேன். விஞ்ஞான பைரவா தந்திராவோட ஒரு முதல் எபிசோடு. நாலு ஆசை இது மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு பொது தளத்தில் வந்து நம்ம ஜென்ரேஷன் எல்லோரும் பார்க்குறபடியாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு ஆசை. ஒரு மொத்தம் 112 இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எபிசோட் மாதிரி சின்ன சின்னதாக அப்பப்போ ஒரு பொறுமையாக போவோம். அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கண்ணை மூடு, மனசை கண்ட்ரோல் பண்ண, இருட்டுக்குள்ளே போகணும், நீயே பாரு, புலன்களை அடக்க, ஆசையை அடக்கலாம் இருக்காது. ஒரு ஜென்ரல் ஒரு ஆக்டிவிட்டி, அதிலிருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சா கூட போதும். அது எந்த மதத்துக்கீழேயும், சாமி கீழேயும், புக்கு கீழேயும், வேதத்துக்கீழேயும், யாருக்கீழேயும் வராது. அது வந்து இந்த இவ்வளோ பெரிய ஒரு அண்டம் இருக்குல்ல, யூனிவர்ஸோட நீங்கள் ஒரு பகுதி, ஒரு சின்ன டைனி பார்ட்டிக்கிள், அவ்வளோ பெரிய வெப்பில் அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்களாலே போதும். நான் புத்தர் சொல்லுவார், பல கோடி வருஷம் வாழ்கிறத விட அந்த ஒரு செகண்ட் உங்களை நீங்கள் உணர்ற தருணம் போதும் அப்படிம்பார். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் அது. நேற்று வந்து எனக்கு ஒரு 3 நாளாக வந்து ஒரு வார்த்தை சிங்க்ரானிசிட்டியில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு புக்கில் அந்த வார்த்தையை படித்தேன், மனசுக்குள்ளே ஏறிக்கிச்சு, ஞாபகத்தில் இல்லை. திருப்பி இன்னொரு இடத்துல அந்த வார்த்தையை பார்த்தேன், படக்குன்னு இடையே நின்றுச்சு. இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடி பார்த்தோமே, திருப்பி ஏதாவது ரொம்ப காமனான வார்த்தைங்க வந்தால் சிங்க்ரானிசிட்டியில் வராது. லிமினல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. லிமினல். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து வேறு ஒரு வார்த்தை ஒன்று வந்துச்சு, ஷேக்ஸ்பியரோட டேர்ம் ஒன்று. அதை பற்றி கூட இந்த எபிசோடில் நான் போட்டிருப்பேன் ஓக்கலொலியில். மறந்து போச்சு அது. ஸோ அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த பிக் திங்க் அப்படிங்கிற பிளாகில் வந்து லிமினல் ஸ்பேஸ் வந்து உங்கள் பிரெயினில் இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டுருந்துச்சு. எங்கேயோ பார்த்தேன், அப்புறம் தேடி பார்த்தா சோ தர்மராஜ் தமிழ் நாட்டார் வழக்கியல் பற்றி எழுதின புக்கில் லிமினாலிட்டி, லிமினல் ஸ்பேஸ்னு தேட்டர் கூத்துக்கலைகளை பற்றி அது ஒரு சேர்க்குற டைம்னு அது இருந்துச்சு. நம்ம வார்த்தை வரும்போது அதோட அர்த்தம் நான் தேட ஆரம்பிப்பேன், என்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ லிமினல்னால் தலைகீழ் அப்படின்னு அர்த்தம் வருது. ஒரு விஷயத்தை அப்படியே இந்த புரட்டி போடுறது. இந்த ரிச்சுவலில் அந்த காலத்தில் ரிச்சுவல் பண்ணுவாங்க கிராமத்தில், ட்ரைபல்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு 3 விதமான ஸ்டேஜஸ் இருக்கும். இனிஷியேஷன், லிமினல், அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் சொல்லிட்டு. சினிமா கதையும் அந்த மாதிரி எழுதும். ஒரு விஷயம் ஆரம்பிக்கும், தலைகீழாக அந்த விஷயம் அப்படியே இந்த புரட்டி போடும், அப்புறம் அதுக்கான செலிப்ரேஷன் இருக்கும். அதை வந்து லிமினல் அப்படிம்பாங்க. இது என்ன மாதிரி எடுத்துக்கலான்னா, தர்மராஜ் சொல்கிறாரு, திருவிழா, ஒரு கோயில் திருவிழா அப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, எல்லோரும் வருவாங்க. அதாவது திருவிழா ஆரம்பிக்க போதுன்னு ஒரு வீட்டில் அலங்காரம், வாழை மரம் கட்டுறது, ஊருக்கெலாம் சொல்லி விடுறது, ஒரு ஸ்டார்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். பார்த்துக்கோ, இது வந்து திருவிழா ஆரம்பிக்க போதுங்கிற ஒரு இது. அடுத்த ஸ்டேஜ் வந்து லிமினல், தலைகீழ். என்ன ஆகுன்னா, இது வரைக்கும் இல்லாத மாதிரி இந்த ஊர் முறை இருக்கும். நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க, எல்லோரும் சாமி ப்ராப்பராக கும்பிடுவாங்க, நைட்டு முடிச்சிருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, பாட்டு ஓடும்னு அந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் அந்த ஊர் தலைகீழாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து செலிப்ரேஷன். என்ன ஆகுன்னா, இந்த தலைகீழாக மாற திருப்பி பேக் டு ஃபார்மு. எல்லா விரதத்தையும் பிரேக் பண்ணுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, திருப்பி ஊர் பேக் டு ஃபார்ம். ஸோ ஒரு 3 ஸ்டேஜில் ஒரு ஊரோட அந்த ஹைரார்கி ஸ்ட்ரக்சரு, அந்த ஒரு ஆர்க்கே தலைகீழாக போட்டு ஒரு செலிப்ரேஷன், திருப்பி பேக் டு ஃபார்ம். ஒரு சேக்ரெட் டைமை வந்து ஒரு நார்மல் வேர்ல்டுலேருந்து ஒரு இடத்துக்கு மேட்ரிக்ஸ்க்கு போயிட்டு வர மாதிரி. இது லிமினல்னு படித்தேன். லிமினாலிட்டி அப்படிங்கிறது இப்போ சொல்கிறாங்க. அந்த அர்த்தம் வந்து என்ன வருதுன்னா, நம்ம இருக்கோம், நம்ம ஒரு தெளிவில் இருப்போம், திடீர்னு நமக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும், அந்த மாற்றமாக ஆயிடுவோம். ஆனால் இப்போ இருக்கிறதுக்கும் அதுவும் ஆகிறதுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும், இந்த குழப்ப நிலை அப்படிம்பாங்க. அதையும் லிமினாலிட்டியில் சொல்கிறாங்க. லிமினல் ஸ்பேஸ், லிமினல் டைம். எல்லா மனுஷனுக்கும் அந்த மாதிரி டைம் ஒன்று வரும் வாழ்க்கையில். ஒரு தெளிவுலேருந்து இன்னொரு தெளிவுக்கு போகிறதுக்கு நடுவில் இடைப்பட்ட கேப். அதை பற்றி இந்த எபிசோடில் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் பேசலாம். இன்னொன்று, இப்போ லிமினல் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. இந்த லிமினல் ஸ்பேஸ் என்னென்னா,
அந்த இடத்துல நமக்கான ஒரு ஓனிங் இருக்காது. நம்ம கிளம்புற இடமும் சேர்கிற இடமும் அது கிடையாது. அதுக்கு இடைப்பட்ட இடம் வந்து அந்த ஒரு ஜேர்னியை கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜு வந்து லிமினல் ஸ்பேஸ். அந்த இடம் யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு எல்லாருமே அங்கே இருப்போம். அந்த இடத்த பார்த்தா ஒரு விதமாக சின்ன பயமும் வரும் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு ஏர்போர்ட்டு, ஒரு ரயில்வே பிரிட்ஜு, ஒரு அபார்டன்டு மெட்ரோ ஸ்டேஷனு, ஒரு காலி பஸ் ஸ்டாப்பு, ஒரு பைபாஸ் ரோடு நைட்டு, இது எல்லாமே லிமினல் ஸ்பேஸ். இது இங்கே தான் நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியுமா? நீங்கள் அதை அப்படியே கிராஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். யூ ஜஸ்ட் கிராஸ். பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு பதட்டமாக இருப்போம், ரயில்வே ஸ்டேஷன்லேயே நம்ம யாரு கூடயும் பேசுகிறது இல்லை, ட்ரெயினில். எல்லாருக்குமே அது ஒரு ஜேர்னிக்கான ஒரு இடம் மட்டும் தெரியும். எதிர்த்தாப்புல ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்க, இனிமேல் அவங்களை பார்க்கவும் போகிறதில்ல, பேசவும் போகிறதில்ல. உங்களுக்கு மனசெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறது தான். அது வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல ஒரு சீட்டில் ஒரு பெர்த்தில் உட்காந்துட்டு அந்த ட்ரெயின் வந்து டெம்பரரி, அது கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்குற ஒரு காரணி. அதுதான் லிமினல் ஸ்பேஸ். இப்போ யூடியூப்பில் நிறைய லிமினல் ஸ்பேஸ் ரீல்ஸ்லாம் வரும். ஒரு அபாண்டன் ஸ்கூலுக்குள்ளே அப்படியே கேமரா போய்ட்டுருக்கிற மாதிரி, ஒரு அபாண்டன் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போய்ட்டுருக்கிற மாதிரிலாம் நிறைய ஹாரர் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது சைக்கலாஜிக்கல் டேர்ம். அது ஒரு ஏர்போர்ட் டெர்மினலில் ஒரு ஸ்டேஷனில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த நீங்கள் சொந்தங்க, ஒரு ஏர்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு சொந்தம் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் சொந்தம் கிடையாது. காலங்காலமாக போய்ட்டுருக்கு. எனக்கே நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஸ்டேஷனை? ஏன்னா நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே போனாலே எங்கள் வீட்டுக்கு போகிற ஞாபகம் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடும். அது என்றைக்குமே மெமரிக்குள்ளே வராது. அது என்றைக்குமே உங்களுக்கு ஒரு டிரான்சிட்டரி ஃபேஸை வந்து கொண்டு போகிறது தான். ஸோ வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஒரு டைம் அங்கே எல்லாருக்குமே வரும். இந்த லிமினல் ஹியூமனிட்டிங்கிறது ஒன்று வரும். அது என்னென்னா மெச்சூரிட்டியாக இருக்கலாம், அவங்க வயசுலேருந்து அடுத்த வயசுக்கு போகிறதா இருக்கலாம், ஒரு மரணம் உங்களை மாற்றலாம், ஒரு காதல் உங்களை மாற்றலாம், ஒரு தோல்வி ஒன்று மாற்றலாம், ஒரு வெற்றி உங்களை அடுத்தபடி கொண்டு போகலாம். அந்த கொண்டு போகிறதுக்கு நடுவில் ஒரு குழப்ப நிலையில் இருப்பீங்க. என்ன நீ ஆள் இல்லைங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கேன் அப்படிங்கிறது கூட. இந்த இடத்த கொஞ்சம் பயம் இல்லாமல் கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டிக்கலில் நான் படித்தேன். நம்ம யாருன்னு தெரியலை அப்படிங்கிற ஒரு நிலை வருது. நம்ம யாருன்னு தெரியலை அப்படிங்கிற இது வந்து எல்லாத்துக்கும் வந்துடாது. வரவும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி வந்துட ஆசைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜனங்க ஏதோ ஒரு முன்முடிவில் தன் தலையில் வச்சுக்கிறாங்க. நான் வந்து இந்துத்துவா ஃபாலோ பண்ணுறவன், நான் வந்து ஒரு கிறிஸ்டியனு, நான் வந்து ஒரு ஜாதி வரியன், நான் ஒரு ஜாதி மறுப்பாளன், எனக்கு பெரியார் பிடிக்கணும், ஒரு அம்பேத்கர் ரைட்டு, இந்த மாதிரி நம்ம இதான் ஒரு மார்க்சியவாதி, நான் ஒரு ஆணாதிக்கவாதி, இது மாதிரி அவங்களுக்கு ஒரு கருத்து ஒன்று வச்சுக்கிட்டு அது ஈஸி. அதிலிருந்து அவங்க மாறுபட போகிறதில்ல. சில பேர் ஒரு நிகழ்வோ, ஒரு புத்தகமோ, ஒரு தெளிவோ, வாழ்க்கையில் பட்ட அடியோ வலியோ அவங்க வந்து ரொம்ப கல் மாதிரி வச்சுருந்த அந்த நம்பிக்கையை உடச்சிட்டு அடுத்ததுக்கு தள்ளும். ஐயோ இப்போ இவ்வளோ நம்ம நினச்சதெல்லாம் நம்ம தப்பாக இருந்திருக்கோமா, பொய்யாடா நம்ம, ஐயோ என்னடா இது, இதை போய் நம்ம பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம், இப்படிலாம் ஒன்று இருக்கும். சில பேர் வெளியில் ஓப்பனாக சொல்லுவாங்க, சில பேர் உள்ளுக்குள்ளே புழுங்குவாங்க. அதுலேருந்து அடுத்த மொமெண்ட்டுக்கு சில பேர் நல்லா பேசிக்கிட்டு இருப்பான், பயங்கர சந்தோஷமாக இருப்பான். திடீர்னு வாழ்க்கையில் சம்பவம் நடந்துடும், அப்படியே அமைதி ஆகிடுவான். அதுக்கப்புறம் அவன் ஒரு வார்த்தையில் போட்டு மற்றக்கிட்ட சந்தோஷம் மகிழ்விக்கிற அந்த தருணமே அவனுக்கு இல்லாமல் போயிடும். நல்லா இருந்தான்ப்பா அந்த பையன், திடீர்னு இன்னும் தெரிலடா அவனை, ஸ்கூல் மாறினா அமைதியாட்டான், அப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரிலாம் ஒரு உள் அமைதிக்கான மாற்றமும் நிகழும் அந்த லிமினல் ஸ்பேஸில். எனக்கு நிறைய அந்த மாதிரி ஆச்சு. எனக்கு அந்த முதல் படத்தோட அந்த இதில் ஒரு விஷயம் நடந்துச்சு. முதல் முறை வந்து அதுவும் நடந்துச்சு. அப்புறம் கோவிடில் ஒரு முக்கியமான மரணம் ஒன்று சந்தித்தேன் வாழ்க்கையில். முறை நெருங்கினவரோட, எனக்கு எல்லாமா இருந்தவரோட, அது வந்து எனக்கு முதல் முறை ஒரு பெரிய ஷாக்கு. இது நமக்கும் நடக்குமா, நம்ம வீட்டிலேருந்து வருமா, நம்மளும் அதை பார்ப்போமா, அந்த மொமெண்ட் வரைக்கும் ஞாபகம் இருக்குது எனக்கு. எந்த இடத்துல பெட்டில் அப்படியே உதறி உக்காந்து என் கண்ணு கலங்குச்சுங்கிற மொமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னது இது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரும். அவங்கள அடுத்ததுக்கு தள்ளும். நீ பழைய விஜய் இல்லை, அடுத்ததான் நீ போய் ஆகணும். அது வந்து இப்போ ரொம்ப இந்த ஆன்மீக தேடலில் நீங்கள் இருந்தாலுமே அது வந்து உங்களை போட்டு ரொம்ப
ரொம்ப பயங்கரமாக இருப்பீங்க, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருப்பீங்க. உடனே திடீர்னு ஒரு நாள் எல்லாமே உங்களுக்கு பொய்யா தோணும். நீங்கள் வாட் இஸ் மேட்ரிக்ஸ் கேட்குற மாதிரி எல்லாம் தப்பாக தோணும். நீங்கள் மட்டும் தப்பானவராக இருக்கும், உங்களுக்கு மட்டும் எல்லாம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாருமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு மட்டும் அதிகமாக கேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் நம்ம மட்டும் இப்படி பிறந்திருக்கோன்னு நம்ம வாழ்க்கையை ஒரு சாபம் மாதிரி யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த மொமெண்ட்லேருந்து ஒரு தெளிவான கிளாரிட்டி வர்றதுக்கும் நரக வேதனை ஒன்று இருக்கும். அது எனக்கு பல வருஷம் இருந்துச்சு. நான் மட்டும் தான் அப்படி யோசிக்கிறேன்னா, எனக்கு மட்டும் தான் நடக்குதா, ஏன் இப்படி தப்பாக யோசிக்கிறேன், சிங்க்ரானிசிட்டினா என்ன, குவாண்டம் ஃபிசிக்ஸ்னா என்ன. இன்றைக்கி நான் பாட்காஸ்ட்டில் பேச அத்தனையுமே நான் பேசணுங்கிறது என் வாழ்க்கையோட குறிக்கோளே இல்லை. நீங்கள் பார்த்தா மாதிரி டெம்பிள் மைக்கில் நான் ஒரு காமெடி பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியலை பேசிவிட்டு நான் பாட ஜாலியாக ஷாராவோட சுற்றிட்டு இருந்துருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒவ்வொன்றும் நடக்க 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 அந்த குழப்பங்களுக்கான பதிலுக்காக தான் நான் இருந்த லிமினல் ஸ்பேஸுக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணுங்கிறத நான் இவ்வளோ புக்கையும் படித்தேன். நான் இவ்வளவு உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிற அத்தனையுமே உங்ககிட்ட நேம் ட்ராப் பண்ணுறதுக்கு இல்லை. எனக்கு யாராவது பதில் சொல்லுங்கள், அது என்னன்னே தெரியலையே. சிங்க்ரானிசிட்டி என்ன, கால்யங்னா என்ன, இந்த ஆர்கிடெக்ட்னா என்ன, செகடெலிக்னா என்ன, ரிலிஜன்னா என்ன, மிஸ்டிசிசம்னா என்ன, ஓஷோ சொல்கிறது தியானம்னா என்ன, அவேர்னஸ்னால் என்ன, பெர்சஃபோனினா என்ன, கிரீக் மித்தாலஜிலாம் என்ன, உலகத்தோட அத்தனை வரலாறுகள் என்ன, அரசியல் என்ன, ஏன் மனிதன் ஒரு ஆன்மீக தேடல் நோக்கி போகிறான், ஏன் ஒரு கருத்து தோக்குது, ஏன் கம்யூனிசத்தில் எல்லாமே சர்வாதிகாரியாக மாறினாங்க, ஹிட்லருங்கிற ஒரு மனுஷன் ஏன் பிறக்க வந்தான், ஏன் ஒரு மனுஷன் சக மனுஷனை கொல்ல அவனால் முடியுது ஒரு நாட்டோட பேரில், மதத்தோட பேரில். அப்படி புத்தர் என்னத்தை உணர்ந்தார், மகாவீர் என்ன உணர்ந்தார், ஆதிசங்கர் அப்படி என்னத்தை சண்டை போட்டார், எப்படி புத்த மதம் அழிஞ்சுது, இந்து மதம் எப்படி வளர்ந்து, ஜாதி எப்படி மனுஷன் கண்டுபிடிச்சான், ஏன் ஒருத்தன் அடக்கிறான், ஏன் ஒருத்தன் ஒடுங்குறான், ஏன் ஒருத்தன் கோவப்பட மாட்டேங்கிறான், ஏன் தான் விதியை ஏற்றுக்கிறான், ஏன் ஒருத்தன் ஏழ்மையாக இருக்கிறத ஏற்றுக்கிறான், ஏன் வன்முறை மனுஷனுக்கு, ஏன் உலகத்தில் நேச்சரையோ மிருகங்களையோ தக மனிதிலே கொள்கிற குணம் மனுஷனுக்கு இருக்கிற அதே அவனுக்கு போர் வீரன் வெளியில் போய் பல நாட்டுக்காரனை கொண்டு வீட்டுக்கு வந்து அவன் குழந்தை எப்படி கொஞ்சம் முடியுது. இப்படி பல கேள்வி ஒவ்வொன்றுத்துக்கும் படிக்க ஆரம்பிக்க இசை, கலை, அறிவியல், புவியியல், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸு, சோஷியாலஜி, மார்க்சிசம்லாம் தேட 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 நான் என் ஃபேஸை கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு கிளாரிட்டிக்கு, தெளிவுக்கு, அமைதிக்கு உட்காரும் பொழுது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். ஓ, இது பழைய அண்ணன் இல்லையே, ஆனால் நீ இப்படிலாம் பேசுவியா, ஆனால் நீ இப்படிலாம் இருப்பியா, வெறும் ஜோக்கு மட்டும் தான் நான் நினச்சேனே. ஸோ இது அதனால தான் எனக்கு அந்த தருணம், அந்த லிமினாலிட்டியை தாண்டது வழியாக இருந்துச்சுன்னா, இப்படி தோன்ற யாருக்கும் அந்த வலிக்கக்கூடாதுன்னா இதை நான் உட்காந்து பேச ஆரம்பித்தேன் பாட்காஸ்ட்டில். 100 எபிசோட் தாண்டி கேட்டுக்கிற எல்லாருக்குமே எனக்கு அப்படி ஒன்று இல்லைங்கிறது தான் ஒரே ஒரு உண்மை. நம்மளோட சானிட்டியை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு குழப்பம். ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன். அவர் பேர் சொல்லுவான், நெருங்கிய நண்பர். அந்த பையன் பாட்காஸ்ட் கேட்குறவன், தியானம் பண்ணுறவன், ஓஷோ ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா மாதிரி ஒரு நல்லா வருவான், எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ இதில் பேர் சொல்லிக்க வேணாம். அவனை பார்த்து கோயம்புத்தூர் போனேன், அவனை பார்த்தேன், பேசினேன். அப்போது சொன்னேன், நான் டெய்லி தியானம் பண்ணுறேன், ரொம்ப நேரம் பண்ணுறேனே, வீட்டில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக பார்க்குறாங்க, அமைதியாக உட்காந்துருக்கேன், ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கேனே, ஏன்னா நான் சொல்கிறது உலகம் புரிஞ்சிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு ஏன்னா நான் சொல்கிறது புரிய மாட்டேங்குது, வருத்தமாக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணான். எங்கே நான் வேலைக்கு போகும்போது இந்த தியானத்தில் ரொம்ப கொஞ்சம் நான் கவனம் இழந்துட்டா கை காலை வெட்டி போடுற மாதிரி ஒரு அந்த வேலை செய்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டு பயமாக இருக்கேனே. நான் வீட்டில் யாருமே புரிஞ்சிக்கலன்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், இல்லைடா அவனை இந்த தேடலை உனக்குள்ளே வச்சுக்கோ, இது மற்றவங்களுக்கு இது புரிய வைக்கிறது நீ ட்ரை பண்ணாதரான்னு. நான் அதை பண்ணி நான் தோற்று போனேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ தெரிஞ்சவங்ககிட்டயோ ஆஃபீஸ்லேயோ நீங்கள் ஓஷோ பாருங்கள், தியானம் கற்றுக்கன்னு சொல்லும்போது அது ஒரு ஒரு கேலி, கிண்டல், செல்ல, கோபம், சும்மா இருங்க அது மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் பாட்காஸ்ட்டில் பேசும்போது ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற ஒருத்தன் நான் நீங்கள் தியானம் பண்ணி பார்த்தானே, இது எவ்வளோ நேரம் பண்ணணும்னே, ஓஷோ புக் வாங்கினேன்னு சொல்லும் பொழுது எது யாருக்கு எங்கே போகணுமோ அது அவங்களுக்கு போயிடும். அதுக்கான வழியை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமே தவிர, நம்ம கூட இருக்கவங்களும் நம்ம வழியில் பயணிக்க நினைக்கிறதும் ஒரு விதமான வன்முறைங்கிறது அவனுக்கு விளக்கிறேன். அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மனைவியாக இருக்கிறாங்களா, அது போதும்டா. அவங்க நீ தொல்லை பண்ணாத, அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு தெளிவு வரும், அவங்களுக்கு ஒரு தியானம் பண்ணலான்னு தோணும், அவங்களுக்கு நீ சொல்கிறது புரியுமே தவிர எல்லாருக்குமே ஒரே வழியில் போகணுன்னு கம்பல்சரி இல்லை. இப்போ நீங்கள் இருக்கிற உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்களோட இலக்குனா சம்பாதிங்க, அது எதுவுமே தவறு கிடையாது. உங்களுக்கு ஒரு அழகான மனைவி தேடுறது மட்டும் தான் அது பண்ணுங்கள், அது எதுவுமே தவறு கிடையாது. அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. எல்லாருமே எல்லாத்தையும் ஆசையை திறந்துட்டு இந்த பக்கம் வாங்கங்கிற ஒரு கம்பல்ஷன் யாருக்குமே இல்லை. நீங்கள் இக்னரண்ட்டாக இன்னசென்ட்டாக உங்களுக்கான மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் புத்தர் எங்கே மாறுபடுறாருன்னா, அது எப்போதுமே சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வைக்கிறார். அது எப்போ
என்ன இது திகட்டுது, என்ன இவ்வளோ காசுன்னு சந்தோஷம் இல்லை, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருந்து ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். அப்போ இந்த பக்கம் வாங்க. இது ஒரு அடிப்படை விதி. நீ உன்னை தேடி ஒரு நாள் வருவேங்கிறது. அது பேருக்கு பல நாள் ஆகலாம், பல வருஷம் ஆகலாம், சில பேருக்கு பல ஜென்மம் ஆகலாம். அவ்வளோதான் இங்கே வித்தியாசம். ஸோ இந்த ஒரு லிமினாலிட்டி நம்ம எல்லாருக்குமே வரணும். நம்ம இருக்கிற எல்லாருக்குமே இப்போ நீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற அத்தனையுமே உங்கள் சமுதாயம், அம்மா அப்பா, உங்கள் மதம், ஜாதி, கவர்மெண்ட்டு, உங்கள் நாடு, இந்த எல்லாம் கொடுத்த ஒரு ஐடென்டிட்டி. அதை சில பேருக்கு பிரேக் பண்ண பிடிக்கலாம், வேணாங்களாம். சில பேருக்கு ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு நினைக்கிற முதல் தருணமே அது பிரேக் ஆக ஆரம்பிச்சிருது. அதில் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகும்பொழுது குழப்பமாக இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, டல்லாக இருக்கீங்களா, கடுப்பாக இருக்கீங்களா, எரிச்சலாக இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். லிமினாலிட்டி. நீங்கள் இன்னொரு இதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு குழப்பங்கள். இந்த குளத்தை கலக்கினா தான் மீன் வெளியே வரும், கலைச்சி போட்ட தான் திருப்பி செய்ய முடியுமாங்களே, அந்த கலைக்கிற ஒரு இது. ஓஷோ அழகாக சொல்லியிருந்தார். நீங்கள் எந்த கீரில் போனாலும் ஒரு நியூட்ரல் கீருக்கு தான் திருப்பி அடுத்த கீருக்கு ஒவ்வொரு முறையும் போகணும். அந்த நியூட்ரல் தான் நீங்கள் அதில் அது ஒரு கான்ஷியஸ், ஒரு வாய்டு. அது எல்லாமும் இருக்கின்ற எதுவும் இல்லாத ஒன்றுங்க பார். இது நீங்கள் டார்க் நைட் ஆஃப் த சோலுங்கிறது ஒரு கடைசி கட்ட வழி. இது அது கூட இல்லை. இது ஸோ அந்த லிமினாலிட்டியை இந்த டைமில் என்ன மாதிரி கிராஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஒரு புது ஹேபிட் வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் புது மனிதனாக மாறுறதுக்கான ஒரு குழப்பம் இருக்கீங்க தெரிஞ்சதுன்னா டக்குனு ஹேபிட் மாற்றிக்கிங்க. திடீர்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். நைட்டெல்லாம் லேட்டாக தூங்குறது, திடீர்னு ஒரு நாள் காலை சீக்கிரம் எழுந்துச்சு பாருங்கள், ஒரு நாள் வேகமாக ஓடி பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், கவிதை எழுதி பாருங்கன்னு உங்களை நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணும்போது அந்த எனர்ஜி உங்களுக்கு பிக்கப் ஆகிக்கும். இது நல்லா இருக்கே. ஸோ இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு இதை சரி சொல்லலாம், ஒரு வார்த்தை என்னை அப்படி தேட வச்சுது. அந்த வார்த்தை என்னை அப்படி கொண்டு போச்சு. என்னது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கந்தாரா நாட்டா தெய்வங்கள் பார்த்து நம்பூர் நாட்டா தெய்வ புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜெயமோகனோட அசுரர்கள், பேய்கள், தெய்வங்கள், அப்புறம் தர்மராஜோட தமிழக நாட்டுப்புறவியல், நாட்டார் அழகியல், அப்புறம் இது சுமேதாங்கி கற்கள், ஏகப்பட்ட புக்கு அமேசான் கிண்டல் அன்லிமிட்டடில் சப்ஸ்கிரைபை போட்டு எல்லா தமிழ் புக்கையும் எடுத்து போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் படிக்கிறேன். கருப்பணசாமி, மாடசாமி, சுடலை மாடை, இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க, எப்படி பிராமணம் வைக்கப்படப்பட்டாங்க, எப்படி இது பண்ணப்படுறாங்க, அசைவமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாமி எப்படி சக்கரை பொங்கலுக்கு சைவத்துக்கு மாறுது, எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஜெயமோகனோட ஒரு கதையும் ஒன்று இருந்துச்சு, பேர் மறந்துருச்சு. கருப்பணசாமி பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்க என் பூசாரியை கூப்பிடுவார். அவர் பிராமணர் இல்லை, கூப்பிடுவார். அவர் எங்கே, எனக்கே வழி இல்லை சாப்பாடுக்கு, நீ எங்கே கேட்குற, 2 பேர் சண்டை போட்டு சண்டை போட்டு திட்டிப்பாங்க. அப்புறம் சரி உனக்கு நார்மல் கோயிலாக மாற்றினா உனக்கு வரும்னு சொல்லி நார்மல் கோயிலாக மாற்றினா இந்த பூசாரி அமிச்சிட்டு நார்மலை இருந்து உட்காந்துப்பார். இது சரி பரவாயில்ல, அவன் கிடக்கான நமக்கு சாப்பாடும் சாராயமும் வரும், கறியும் வரும்னு நினச்சி பார்த்தா சக்கரை பொங்கல் போடுவாங்க. எந்திரிக்க பார்ப்பார். ஆகம விதிப்படி இந்த தட்டெல்லாம் வச்சு பண்ணால் அவரை எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி சாமி புலம்போம். ஐயோ நான் மாட்டி விட்டு போயிட்டீங்களாடான் மாதிரி இருந்துச்சு. நல்ல கதை ஜெயமோகன். அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் அவரோட புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ட்ராவல், ஒரு பயணம் ஒன்று போயிட்டுருக்கேன். நம்ம தெய்வங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெய்வங்களும் ஒரு குழப்ப நிலையில் இருந்திருக்கும். நம்ம என்ன, நம்மளை ட்ரெஸ்ஸு மாற்றி விட்றாங்க, புனல் மாட்டி விட்றாங்க, இடம் மாறுது, சக்கரை தட்டு வைக்கிறாங்க, தீபாரத்தனை காட்டுறாங்க, எங்கே எனக்கு பலி கொடுக்க வேண்டிய ஆட்டுக்குட்டி எங்கே, என்னோட சுருட்டு எங்கே என் பூசாரின்னு அதுவும் தேடிக்கிட்டு இருந்திருக்கோம். நம்மளை சுற்றி ஆம்பியன்ஸ் சரௌண்டிங்ஸ்லாம் மாறுதேன்னு. அது மாறி இருந்துச்சு. ஸோ அதான் இன்றைக்கி எபிசோடு ஒரு சின்ன எபிசோடு தான். பட் நீங்களும் போய் பாருங்கள். லிமினாலிட்டி இன்னொன்று லிமினல் பீயிங்ஸ். இந்த லிமினல் பீயிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த லிமினல் பீயிங்ஸ் அப்படிங்கிறது 2 உலகத்துக்கும் நடுவே பயணிப்பவன் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று இருக்குது. இது நம்மளோட ஷாமனிசமில் வர ஷாமன்களுக்கு இது பொருந்தும். ஒரு ஊரில், ஒரு காட்டில், ஒரு ட்ரைபில் இருக்கிற ஒரு ஷாமன் ஒருத்தனை சூஸ் பண்ணி அவன் ஐகோசாவோ செக்ரட்டரிஸ்க்கோ அவன் எடுத்து அவன் ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அவன் கண்ட செய்திகளை, ப்ராஃபஸியை திருப்பி இந்த நிகழ்வு உலகத்துக்கு அந்த கிராமத்துக்கு சொல்கிறான். அவன் 2 வேர்ல்டுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருக்கான்.
ஸோ பாருங்கள், அவன் ஒரு பாலமாக அமைகிறான், லிமினல் பீயிங் அப்படின்றாங்க. இது ஒரு மென்டரோ ஒரு மாஸ்டரோ ஒரு ஒரு உண்மை அறிந்த ஒருத்தனோ ஒரு விஷயத்தை உணர்ந்தது மக்கள்கிட்ட சொல்கிற எல்லாருமே வந்து லிமினல் பீயிங்கில் வருவாங்க. தே ட்ராவல் பிட்வீன் த போத் வேர்ல்ட்ஸ். தே ட்ராவல் பிட்வீன் சேக்ரெட் அண்ட் த ப்ரொஃபேன். சேக்ரெட்னா புனிதமானது, ப்ரொஃபேனா சராசரி உலகம். இந்த சேக்ரெட் அண்ட் த ப்ரொஃபேன் மெர்சியா எலியோட புக்கு ஒன்று படிச்சுட்டு இருக்கேன். அருமையாக ரொம்ப பிடிச்ச புக்கு. இப்போ தான் அந்த புக்கு எனக்கு புரியுது. அது வந்து லேட்டராக அந்த புக்கை பற்றி பேசுவோம். ஸோ 2 உலகத்துக்கும் நடுவே இது வந்து ஆர்டிஸ்ட்டையும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம், நான் ஒரு லிமினல் பீயிங்காக எடுத்துக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு இப்போ எனக்கு உள்ள நேர்ந்த அனுபவங்களை என்னால் இந்த ஒரு ஒளியில் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த அனுபவம் என்னால் கொண்டு வர முடியுதுன்னா, நான் 2 உலகத்துக்கு நடுவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இன்னொரு உலகத்தில் ட்ராவல் பண்ணி கண்டதை உங்களுக்கு இந்த உலகத்தில் சொல்கிறேன். இவ்வளவு தான். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு யூடியூபரோ ஒரு ஃபிலிம் மேக்கரோ ஒரு ஆக்டர் என்ன செய்கிறான், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கோ தேட்டருக்கோ அரங்கத்துக்கு கூத்துக்கோ மேலே ஏறதுக்கு முன்னாடி ஒரு சராசரி மனுஷன் அந்த அரிதாரம் பூசி மேக்கப் போடும்போது அந்த ஒப்பனை போடும்போது வேறு ஒருத்தனாக மாறுறான். அந்த ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வேறு ஒருத்தராக மாறி திருப்பி அந்த அலங்காரத்தை கழித்து பழைய மனுஷனாக மாறுறான். அவன் ஒரு 2 உலகத்துக்கு போயிட்டு வரான். ஸோ லிமினல் பீயிங்ஸ் வந்து காலங்காலமாக ஷாமன்கள்லேருந்து ஆர்டிஸ்ட்டாக உருவெடுத்து இன்றைக்கி வந்து ஒரு மக்களை ஒன்று சேர்க்குற ஒரு போராளியாகவோ இல்லை ஒரு விஷயத்தை சொல்கிற உண்மையை சொல்கிற ஒரு ஜேர்னலிஸ்டாகவோ இல்லை ஒரு பாட்காஸ்ட் பேசுகிறோம் யூடியூப் பண்ணுறவனோ, அதாவது நான் ஒன்று கண்டிருக்கேன், எனக்கு ஒன்று தெரியுது, இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குன்னு ஒரு விஷயத்தை கண்டடைஞ்சது எல்லாருக்கும் பல ஆயிரம் பேருக்கு அது கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்கும்போது அவன் 2 உலகத்துக்குமான ஜேர்னி தான் பண்ணுறான். ஸோ அது எனக்கு படிக்க நல்லா இருந்துச்சு. லிமினல் பீயிங்ஸ். இதில் ட்ரிக்ஸ்டருங்கிற வார்த்தையும் வருது. மித்தாலஜியில் ட்ரிக்ஸ்டர் அப்படிங்கிற லிமினல் பீயிங். ட்ரிக்ஸ்டர் வந்து என்ன, இந்த லோக்கி இருக்குல்ல நாஸ் மித்தாலஜியில், அது நம்ம ஊரில் நாரதர் இருக்கார். அப்புறம் கொயோட்டின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்கன் இந்தியன் மித்தாலஜியில் வரும். இதெல்லாம் வால் பண்ணுற ஒரு விஷயம். நாரதர் வந்து கலகம் பண்ணுறதுக்கு வருவார். நாரதர் சொர்க்கத்திலிருந்து விஷ்ணுவோ பிரம்மனோ இறங்கி வர மாட்டார், நாரதர் அனுப்புவாங்க. நாரதா போய் பண்ணு நாராயணன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து கலவரம் பண்ணி ஸோ நாரதர் வந்து லிமினல். அவர் வந்து ஒரு தலைகீழ் பண்ணுவார். ஒழுங்காக பெற்ற விஷயத்துக்கு நாரதர் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவார். திருப்பி செலிப்ரேஷன் டு விஷ்ணு பிரம்மான்னு போயிடும். ஸோ இவர் ஹெர்மஸ் அப்படி தான் கிரீக் மித்தாலஜியில். லோக்கி அப்படி தான் ஒழுங்காக போயிட்டுருக்கோம். திடீர்னு லோக்கி வருவார், கலவரம் பண்ணுவான், திருப்பி ஆன்சர் எல்லாம் திருப்பி பழைய நிலைமைக்கு வருவாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் கிரியேட்டர். நம்ம குத்துக்கு புத்தர் ரங்கபாஷ்யம் அதுதான். எனக்கு தெரியாமல் நான் நான் ஒரு ட்ரிக்ஸ்டர் கேரக்டர் எழுதியிருக்கேங்கிறது எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. லூயி ஹைடு அப்படிங்கிறவங்க வந்து இந்த ட்ரிக்ஸ்டர் பற்றி புக் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் த கிஃப்ட் அப்படின்னு புக் எழுதியிருப்பாங்க. த கிஃப்ட் எக்கானமின்னு சொல்லிட்டு பரிசு பொருட்கள் இந்த இண்டிஜினஸ் சொசைட்டியில் வந்து எவ்வளோ முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ஒரு கிஃப்ட்டு ஒன்று தரீங்கன்னா கிஃப்ட்டு எவ்வளோ முக்கியமானதுன்னா, ஒரு கிஃப்டை நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு தர முடியாது, அது தந்தவருக்கு அவமானம் யார் உங்களுக்கு கொடுத்தாரோ. ஒரு கிஃப்ட்டை நீங்கள் செலவு பண்ண முடியாது. ஒரு கிஃப்டை ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு மட்டும் வச்சுக்கலாம், அது கை மாற முடியாது. என்னைக்காவது உங்களுக்கு தந்த கிஃப்ட்டை யாருக்காவது கொடுத்துருக்கீங்க, இன்னொருத்தனை கொடுத்துருக்கீங்களா? வராது. ஸோ இப்படி ஒன்று அதை நீங்கள் அனுபவிச்சுக்கணும். ஒரு சாக்லேட் கொடுத்தா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லை அது மெமரியாக அது இருக்குமே, அது கிஃப்ட் எக்கானமி. ஸோ இப்படி வந்து உலகம் ஃபுல்லாக சின்ன சின்ன ட்ரைபலுங்க, இந்த மௌரி, நியூசிலாண்டு, அந்த பசிபிக் ஐலாண்டு ட்ரைபல் மக்கள்லாம் அந்த கிஃப்ட் எக்கானமி வச்சு எவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் அவங்களுக்குள்ளே உருவாக்கினாங்க, ஒற்றுமையாக வாழ்ந்தாங்கன்னு புக்கு இருக்குது. முடிஞ்சால் அதை படிங்க. லூயி ஹைடு, HYDE, த கிஃப்ட். அதுக்கப்புறம் ட்ரிக்ஸ்டர். இந்த ட்ரிக்ஸ்டருங்கிற கேரக்டர் உலகம் ஃபுல்லாகிற எல்லா மித்தாலஜிலையும் வந்து எப்படி வந்து அதை வந்து கொண்டு வராங்க. இந்த கொயோட்டிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பயங்கரமாக வால் பண்ணும். ஒரு சின்ன கதை கூட படித்தேன். கடவுள் வந்து நட்சத்திரத்தை ஒன்றா அழகாக இது அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த கொயோட்டி வந்து ஆட்டி விட்டுரும் அந்த அவரை கடவுளை. உடனே செதறி கான்சன்ட்ரேஷனாக கண்ணாபிடான்னு ஆகிடும். உடனே பனிஷ் பண்ணிடுவார். ஏதோ ஒன்றை வந்து யாரும் உங்க கூட பேச மாட்டாங்க. மாதிரிலாம் கதைகள் அழகாக இருக்கும். மனுஷன் வந்து ஒரு கயாட்டிக்கான உலகத்தில் ஒரு மீனிங்கை கண்டுபிடிக்க, ஒரு ஃபிக்ஷனை கண்டுபிடிக்கிறான் பாருங்கள். கதைகள் மூலமாக அவன் இங்கே இருக்கிற குழப்பத்துக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த ஒரு அழகியல் கலை உணர்வு அவனுக்கு இருக்குது. அது பார்க்கும்போது தான் நமக்கு ஆசையாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மிருகத்துக்கோ எந்த ஒரு செடி கொடிக்கோ யாருக்குமே வந்து கதை சொல்கிற ஒரு அழகு இல்லைல்ல. ஸோ நம்மளுமே ஒரு லிமினல் பீயிங் தான். நீங்கள் எல்லாருமே நீச்சே சொல்கிற மாதிரி a man is a bridge between animal and God. கடவுள் பாதி மிருகம் பாதி இல்லை, கடவுளுக்கும் மிருகத்துக்கும் நடுவில் உள்ள பாலம் நாம். நீங்கள் இது எந்த பக்கம் கடக்க போகிறீங்கிற குழப்பத்தை நடுவில் இருக்கீங்க பாருங்கள். நீங்கள் மிருகமும் இல்லை, நீங்கள் கடவுளும் இல்லை, நீங்கள் மனிதன். அவன் நடுவில் இருக்கான்,
அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கடவுளாக தான் அடுத்து ஆகணும், மிருகமாக முடியாது. அவனுக்குள்ளே அந்த ஒரு கடவுளுக்கு சென்றடைவதற்கான பாலமும் வழியும் வரைபடமும் அவங்ககிட்ட இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக போவான். நன்றி. இது உங்கள் விஜயவர்தராஜன் ஒக்கலொலி.